முன்னாள் திமுக அமைச்சர் ஏவா வேலுவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தியுள்ள சோதனைக்கு தன் முழு ஆதரவை தெரிவித்து அதனை வரவேற்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த திமுக ஆட்சிக்கால ஊழல்கள் அனைத்தையும் புதிய அரசு பாரபட்சம் இன்றி விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அறப்போர் இயக்கம் 2022 அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் உட்பட 11 பேர் மீது குற்றச்சதி, ஏமாற்றுதல், போலி ஆவணம் தயாரித்துதல் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் DVAC வழக்கு பதிவு செய்துள்ளது. கடந்த 2021-26 திமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த ஏவாவேலு 2022 சாலைகளை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்பாட்டு பணிகளில் செய்யாத வேலைகளுக்கு போலியாக 3.23 கோடி வரை நிதி விடுவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் அடிப்படையில் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருவண்ணாமலையில் உள்ள அவரது இல்லம் உட்பட பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். முன்னாள் அமைச்சர் மீதான இந்த ஊழல் தடுப்பு நடவடிக்கையை தான் முழுமையாக வரவேற்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஏவாவேலு மீதான நடவடிக்கை மட்டும் இன்றி கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் அனைத்து முறைகேடுகளையும் அரசு பாரபட்சம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். BGR எனர்ஜி ஒப்பந்த முறைகேடுகள், ஆவின் நிறுவனத்தை விடுத்து தனியார் நிறுவனங்களிடம் இருந்து அதிக விலைக்கு சத்துமாவு வாங்கிய விவகாரம், பொங்கல் வேட்டி கொள்முதலில் பருத்திக்கு பதில் பாலிஸ்டர் பயன்படுத்திய விவகாரம், போக்குவரத்து துறையில் பிரதிபலிப்பு பலகைகள் கொள்முதல் செய்ததில் நடந்த குளறுபடிகள், உதயநிதி ஸ்டாலினின் ரசிகர்கள் மன்றமும் நோபல் ஸ்டீல்ஸ் நிறுவனமும் ஒரே முகவரியில் செயல்பட்டதாக கூறப்படும் சர்ச்சை என இந்த விவகாரங்களிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் பட்டியலிட்டுள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆளுங்கட்சியின் இத்தகைய மிரட்டல்களுக்கு அஞ்சும் இயக்கம் திமுக அல்ல, சட்டப்படி இதனை எதிர்கொண்டு வெல்வோம் என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த சோதனை புதிய ஆளுங்கட்சியின் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் மடியில் கனமில்லை என்பதால் தனக்கு வழியில் பயமில்லை என்றும் ஏவாவேலு தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.